ஸோ வணக்கம் நண்பா, நான் தான் அவங்க கேட்கிறேங்க. நம்ம கொல்லிகில்ஸ்லேருந்து விடைபெற நேரம் வந்துட்டுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம் நண்பா. அதாவது செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கே தாங்க நம்ம ரூம் எடுத்தோம். பார்க்கவி ரெசார்ட்டில் தாங்க ரூம் எடுத்திருந்தோம். ரூம் ரெண்டுலாம் என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறது போகும்போது நான் டீட்டெயிலாக காணிக்கணும் நண்பா. ஸோ அதில் என்ன மெயின் மேட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கரி இருக்குங்க, எல்லாமே கிடைக்கும். அதுபோக ஃபுட்டும் சமைச்சு தருவாங்க. அதை நான் போகும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா. ஸோ நம்ம எல்லாம் கெட்டப்பெல்லாம் கிளம்பி வச்சுன்னு போக வேண்டியதாங்க. கிளம்புமா இன்னும் வழி கிடக்கு, 300 கிலோமீட்டர் கிடக்கு. என்னென்னி தொடச்சாலும் அது தூசியாக தான் போகுது. தத்து கடவுளே. காய்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வாங்க. நம்ம போகும்போது காணிக்கிறீங்க டவர் இல்லைங்க. நம்ம போகும்போது வெளியே வாட்டர் போட்டு மேப்லாம் போட்டு போகணுங்க. ஓகே நண்பா, நம்ம வந்த மாதிரி நம்ம எப்படியுமே இந்த ரைடில் அதாவது கொல்லிகில்ஸ் ஸ்டார்டிங்கில் மலை ஏறி வந்தோமோ அதே மாதிரி இறங்கி போக வேண்டியதாங்க. பிளேஸ்லாம் சூப்பராக இருந்தால் நம்ம போகும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். வேறு ஒரு பெரிய இடம் போகிறோங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்த இங்கே போகிறேங்க நான் சொல்கிறேன் நண்பா. அந்த வீடியோ லாஸ்ட்டில் தெரியும். ஸோ பார்க்கவே ரெசார்ட்டில் தாங்க நம்ம கிளம்புறோம். இங்கே போகும்போது பார்க்கலாம் நண்பா. போதும்பளே இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ போகும்போது எனக்கு ரைட்டாங்க அவத்த சீரேரி. நம்ம போகும் வண்டி எடுத்துல நம்ம போவோம். ஓகே நண்பா, நம்ம போகும்போது மீதியை பார்க்கலாம். ரெசார்ட்டில் தாங்க நம்ம ரூம் எடுத்து இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நண்பா இதாங்க நண்பா ஸ்பாட்டு. இதுலேருந்து தான் உள்ளே வந்தோம். ஓகே நண்பா, நம்ம கிளம்பியாச்சு நண்பா. நெக்ஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதாங்க. அது இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸு தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் அதில் நம்ம ரூம் எடுத்துருக்கோம். பக்கத்தில் பேக்கரி இருக்குங்க. ஐஸ்கிரீம்லேருந்து பேக்கரியில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே இங்கே இருக்குங்க. அது போக என்னென்னு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுங்க. காலத்து அதாவது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் லஞ்ச் எல்லாமே ஃபுட்டுமே அவங்க ரெடி பண்ணி அவங்க செஞ்சு தருவாங்க. வீட்டிலேருந்து பண்ண பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. அதாவது முன்கூட்டியே நம்ம சொல்லணும். இப்போ நம்ம நைட்டு டின்னர் நம்ம இங்கே சாப்பிட போகிறோம்னா நம்ம ஒரு லஞ்சு டைம்லேயே நம்ம சொல்லிடணும் நாங்கள் நைட்டுங்க சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்படி சொன்னால் அதுக்கேற்ற அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அது இல்லாமல் என்ன ஃபுட்னாலுமே ரெடி பண்ணி தருவாங்க. சிக்கனாக இருக்கட்டும் எதுனாலுமே உங்களுக்கு சாப்பிடணும் என்ன மைண்ட் செட்டில் என்ன இருக்கோ ஸோ அதை அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அப்படிதான் நம்ம ரெடி பண்ணி தந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் நண்பா. பரவாயில்ல நண்பா, ஒருத்தா தாங்க இருந்தீங்க. அது இல்லாமல் ரூம் ரெண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த ரூமில் நாங்கள் 3 பசங்க வந்தோம். ஸோ நாங்கள் 3 பசங்க அங்கே ரூமில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 2000 தாங்க ஆச்சு. மற்றபடி நாங்கள் 2-3 ரெசார்ட்டில் கேட்கும்போது 2500 2800 அதுக்கு மேலே தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே எங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக தெரிஞ்சு. அது இல்லாமல் ஃபுட்டும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. வேறு ரெசார்ட் போனீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி கடைக்கு இங்கே போய் சாப்பிட மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தாங்க நம்ம இங்கே ரூம் எடுத்தது. ஸோ பரவாயில்லங்க, சொல்கிற மாதிரிலாம் நல்லா இருந்துங்க. அது இல்லாமல் அங்கே பேக்கில் நம்ம ஃபுல்லாக இதெல்லாம் ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாங்க இந்த ரெசார்ட்டில். ஏன்னா பேக்லலாம் பேக் கொண்டு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், சேஃபுங்க, வண்டி விட ரொம்ப சேஃபு, எல்லாமே நல்லா இருந்துங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூரில் போய் கோயம்புத்தூரில் ரீச் ஆகி அங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு போயிருக்கோம் நண்பா. ஸோ ஊட்டியிலேருந்து ரிட்டர்ன் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொல்லிகில்ஸ் அங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொல்லிகில்ஸ் வந்து கிளம்பிட்டோங்க. இங்கே 1 டே ஸ்டே பண்ணி 1 டே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு நம்ம. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிகில்ஸில் சுற்றி பார்க்குறது 2-3 மெயின் இடம்னு பார்த்தீங்கன்னா அருவி தாங்க. அருவி மீன்ஸ் இங்கே 2-3 அருவி இருக்குது. முக்கியமாக கோயில் தாங்க இங்கே ரொம்ப மெயின் இடமே. ஸோ அதான் நான் கோயில் தான் மெயினே கொல்லிகில்ஸில். அது போக அருவிங்க. நம்ம அந்த அருவியில் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அருவி தாங்க போனோம். அதாவது நம்ம அருவி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அருவிங்கிற ஒரு பிளேஸ் போனோம். அதே மாதிரி தாங்க 2-3 அருவி இருக்கும். நான் இன்னொரு அருவி பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் ஒரு அருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இறங்கி போகணுமாங்க. படிக்கட்டில் இறங்கி போகணும் பார்த்துருக்கோங்க. ஒரு 100 படிக்கட்டு என்னவோ இறங்கி போகணுன்னு சொன்னாங்க. அதாங்க நாங்கள் போகல. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆகிட்டு. ஏன்னா இங்கேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் மேலே போகணும் நண்பா. அதனால் பிளேஸ் எல்லாம் ஒர்த்தாக வரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா 1 டைம் வரலாங்க. வராத மக்கள் 1 டைம் வரலாம். 1 டைம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணலாம், தப்பே இல்லைங்க. அதுவெல்லாம் முக்கியமான பார்த்தீங்கன்னா இங்கே டவரும் கிடைக்கிது. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. டவர்லாம் சுத்தமாக கிடைக்கிது, பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைக்குது. அது இல்லாமல் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாலுமே கேஷ் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிபே எதுவுமே இங்கே கிடையாதுங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, பட் அங்கே இருந்தாலுமே நெட்வொர்க்கும் இருக்க மாட்டேங்குது. சில இதில் அமௌண்ட்டு பே பண்ணாலுமே போக மாட்டேங்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொண்டு வாங்க. வந்தீங்கன்னா 1 டைம் என்ஜாய்மெண்ட் பண்ணதாக இருந்தால் அந்த கொல்லிகில்ஸ் கண்டிப்பாக வரலாங்க. அந்த ரோடு ஆகட்டும், ஏர்பேன்லாம் பார்த்துருப்பேங்க, வீடியோவில் காமிச்சிருப்பேன் நாங்கள் வந்ததை.
ஸோ அந்த ரோடாக இருக்கட்டும், இப்போ நம்ம இந்த பிளேஸாக இருக்கட்டும், அந்த கிராமமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துங்க. ஓவரால் சொல்லும்போது குறைங்கிறது ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா தான் நம்ப இருந்து. மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோன்னு பண்ணோம், இங்கே டேரெக்டாக நம்ம கீழே இறங்கி தான் போக போகிறோம். ஸோ இனி டேரெக்டாக நம்ம போகிற இடம் 300 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. அண்ணே கண்ணாடி பார்க்காம ஏறுறீங்க. ஓ மை காடு, இந்த வண்டி சவுண்டை பார்த்தீங்களா? ஐயோ 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 ஜம்முன்னு இருக்கு ஹானு. நண்பா இதான் நம்ம எக்ஸிட் பாயிண்ட்டு. இப்போ அது ஊருக்குள்ளேருந்து வந்தாச்சு, இது எக்ஸிட் பாயிண்ட். இன்னும் நேரம் ஒரு அண்ணே ஓகேம்மா ஏதோ சொல்கிறா. ஓகே நம்ம வந்தாச்சு, கிளம்பியாச்சு. கொல்லிமலை இதொன்றும் கொண்டாட்டத்திற்கு பாதுகாப்புக்கான ஓகே. கொல்லிமலை நம்மை அன்போடு அழைத்து 2வது பின்பு வழி அனுப்புகிறது. இன்னும் போக ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும் நண்பா. இன்னும் ஒரே படுத்து போக வேண்டியதான். ஸோ நண்பா இந்த மலையில் ஏறதுக்கு மட்டும் இல்லைங்க, இறங்குறதுக்கும் பெரிய டாஸ்க்கு தாங்க. ரோடு பெண்டு அடிக்க பார்த்தீங்கன்னா இறங்குறதும் கேர்ஃபுல்லாக தாங்க இறங்கணும். ஆனால் ரோட்டில் ஓட்ட உண்மையிலே சொல்கிறேங்க பயங்கரமாக இருக்குது. ரோட்டில் ஆளே வரல, எதிரில் ஆப்போசிட்டில் வண்டியே வரல அப்படின்னா இந்த ரோட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. பட் ஆப்போசிட்டில் வண்டி வந்துன்னா தான் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருக்கணும்பா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் என்னப்பா அப்படி அந்த மாதிரி இருக்கு. என்னப்பா நீங்கள் இவ்வளோ நாள் எங்கப்பா இருந்தீங்க பாருங்க, எப்படி விளையுது பாருங்க, ஷூ தட்டுதுங்க. ஏவான பெட்டிங் நண்பா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருமா இங்கே வந்ததில். ரோடாக இருக்கட்டும், டிரைவிங்காக இருக்கட்டும், இங்கே உள்ள பீப்புள்ஸ் பேசுறதுலாம் நல்லா இருந்துங்க. அதான் டவர் இல்லாத இடத்துல எப்படி சர்வே பண்ண முடியும் உங்களால் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்துங்க. ஏன்னா இங்கே இப்போ நம்ம ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை உண்டுங்க, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியே போனால் எங்கெங்கே பண்ண முடியும், டவரே இல்லை. ஒரு இடத்துல மாறி வேற போயிட்டாங்க, இங்கே குழம்பிட்டோம். கரெக்டாக தான் போனோம், பட் ஒரு இடத்துல டிஸ்ட் ஆகி குழம்பி ஒரு மலையை சுற்றி 2 திரும்பி நம்ம ரெசார்ட்டை வந்திருக்கோங்க. அந்த வீடியோ கவர் பண்ண முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜ்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ண முடியலங்க. ஒரு மலையை அப்படியே சுற்றி இருக்கோங்க, பெரிய மலை கிடையாது, சின்ன மலை தான். அப்படியே ரவுண்ட் அடி சுற்றி அந்த ஒரு ரெசார்ட் வந்துருக்கும். அது ஒரு வேற பாதை வழியாக வந்துருக்கும். நாங்கள் போனது வேற ரூட்டு, வந்து வேற ரூட்டு. ஸோ நம்ம அடுத்த எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பா, அந்த மலையை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம எந்த பிளேஸுக்கு போகிறோங்கிற சொல்கிறேன். அதுவும் எல்லோரும் போன இடம் தாங்க, இருந்தாலும் நமக்கு இங்கேருந்து போகிற ரூட்டு தான், அங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போகிற ரூட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கேயே ஒரு விசிட்டை போட்டு போகலாங்கிற ஒரு ஐடியா நண்பா. நல்லா என்ஜாய் பண்ணணும் எங்கள் லைஃப்பில். சும்மா ரோப்பு மாதிரி எழுப்பி வேலைக்கு போக முடியுமா, எழுப்பி நிறைய இடத்துக்கு போகணும், பார்க்கணும், அப்போ போய் என்ஜாய் பண்ணணுங்க. நம்ம கீழே இறங்கிட்டோம் நண்பா, ஃபாரஸ்ட் ஏரியா வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ மணித்தனம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. 1:30க்கு போல் நம்ம இறங்க ஆரம்பித்தோம், ½ வந்துட்டோம் நண்பா. அப்புறம் தாங்க நம்ம கொல்லை ஹில்ஸ் நம்ம ஜேர்னி முடிந்தது. நெக்ஸ்ட் அடுத்த லொக்கேஷன் தாங்க நம்ம போக போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவில் பார்த்தோம் தெரிஞ்சிருக்கோம், போன வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இதான் நம்ம கொல்லி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வந்தாச்சு, இன்னும் நம்ம டேட்டா இடத்துக்கு போக வேண்டியதாங்க. கொல்லி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தாங்க, நம்ம போயிட்டுருக்கோம் மேப் போட்டு. ஸோ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தாங்க போகிறோம். கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் நம்ம இருக்கும், பட் நம்ம அங்கே தாங்க, ஏன்னா நம்ம கன்னியாகுமரி போகிற ரூட்டில் தாங்க இருக்குது. ஸோ அது லைட்டாக ஒரு போக்கலாம், அப்படி லைட்டாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு அந்த ஆளை போகுமா இருக்கும் நண்பா. சாக்லேட்டும் ஒன்று வாங்கிட்டு இருக்குங்க. ஊட்டியில் சாக்லேட் ஆல்ரெடி வாங்கியாச்சு, அதே கொடைக்கானலே ஒரு சாக்லேட் வாங்கணுங்க. ஸோ அதனால் போகிற போக்கில் அங்கேயே ஒரு சாக்லேட் வாங்கிட்டு அந்த அளவு போகிறோம் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணி மேலே ஆகுதுங்க. இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா 234 கிலோமீட்டர் போட்டிருக்கேங்க. அது போக டைம் எப்போ ரீச் ஆகும்னு அதுலேயே போட்டிருக்கேங்க, அதுவும் இங்கிலீட ஆட் ஆகிருக்கு. ஸோ அது எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 7:30 மணி காணிக்குது. ஸோ 7:30 மணிங்கிறப்போ ஒரு மணி நேரம் முன்னே தான் ஆகுமே தவிர பின்ன ஆகாதான்பா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் கொடைக்கானல் தான். ஸோ அடுத்து அங்கேயும் போகிறோம், அங்கேயும் இதே மாதிரி இப்போ 2 இடத்த பார்க்க வேண்டியிருக்குங்க. நீட்டாகிட்டு பார்க்கலாம், போகிற போக்கில் தானே இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி போகிறோம், பார்க்குறோம் நண்பா. அப்படியே என்ஜாய் பண்ணுறோம், வேறு வழியே இல்லைங்க. போகிற போக்கில் என்ஜாய் பண்ணி போகிறோம் நண்பா. அடுத்த போகிற ரூட்டில் எதெல்லாம் வழியில் ஏதாவது வருதோ அந்த பிளேஸையும் போகிற போக்கில் பார்க்க வேண்டியதாங்க. நம்ம மேப்பில் எந்த ரூட்டு காணிக்கும் பார்த்தா திண்டுக்கல் ரூட்டு தான் காணிக்கும். திண்டுக்கல் போய் தாங்க நம்ம போக போகிறோம். ஸோ திண்டுக்கல் வழியாக பெய்யி தான் அந்த ரூட்டில் போகிறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்க நண்பா. அதுவும் இல்லாமல்
இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப ரோடு தாங்க ரொம்ப கஷ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா தான் நண்பா இருக்குது. மற்றபடி ரொம்ப ரொம்ப குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஆனால் ஒன் டைம் வரலாம் நண்பா. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா சஜஷன் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஒன் டைம் விசிட் பண்ணலாம். கேங்காக வரீங்க இல்லை ஃபேமிலியாக வரீங்கனாலுமே வரலாங்க. கோயிலுக்கு வரவங்க அது தனி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ நம்ம பசங்களாட்டி வந்தால் கூட ஒன் டைம் அதாவது விசிட் பண்ணலாங்க. வந்து விசிட் பண்ணி அதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அந்த மெதுவாக போகலான்னு பார்த்துலாட்டு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க கொல்லி ஹில்ஸு. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. ரொம்பலாம் அங்கே இது பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. அந்த கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அந்த இடத்துக்கு போனாலுமே எல்லா ஹில் ஸ்டேஷன் மாதிரி தாங்க இருக்குது. கொடைக்கானல் ஊட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தாங்க இருக்குது. வேறு என்ன மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் பிளேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நண்பா இருக்குது. ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்குலாம் பிளேஸ்லாம் கம்மி தான். கொடைக்கானல் ஊட்டி அந்தளவுக்குலாம் இல்லைங்க. அது ரொம்ப கம்மி தான். ஏதோ ஒன்றுங்க. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் ஆனது முடிவடைகிறது. ஸோ இந்த கொல்லி ஹில்ஸ் நம்ம ட்ரீமில் இருந்துங்க பக்கெட் லிஸ்ட்டில் இருந்து. ஸோ அது போகணுன்னு ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு பார்த்தீங்களா. ஸோ அந்த ரோட்டுக்கு போகணும் கூட ரொம்ப நாள் கனவுங்க. ஆசையாகவும் இருங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த ரோட்டுக்கு போயிடணும்னு சொல்லி போகிற போக்கில் அந்த ரோட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நல்ல அனுபவமாக தாங்க இருந்து. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தாங்க இருந்து. டேஞ்சர் ரோடு தாங்க. ரொம்ப டேஞ்சர் தான். பஸ்ஸெல்லாம் வந்தாங்க திரும்பி எடுத்து வீடியில் வந்திருக்குமோன்னு தெரிலங்க. போட்டு பஸ்ஸெல்லாம் ரொம்ப கீழே தடி மேலே அடி ஃபுல்லாக திரும்பி வருவாங்களா. ஆப்போசிட் நம்ம இறங்கி எல்லாம் வருவோமா. நம்ம பிரேக் அடிக்கலாம் அவ்வளோந்தாங்க. இந்த மாதிரி கேப் இருந்தால் நுழைஞ்சி போகணும். இல்லைன்னா பிரேக் அடிச்சா முன்கூட்டி நின்றுடும். அதுதாங்க அதில் டாஸ்கே. அத்தாடி ஊருக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இல்லைங்க. நல்லா தான் இருக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாக பைக் எடுத்து கறங்கிட்டே தான் இருந்தோம். நமக்கு அதான வேலையே. வேறு என்னங்க வேலை இருக்குது. அதை சுற்றி எடுத்துகிட்டு நல்லா டைம் பாஸ் ஆச்சுங்க அங்கெல்லாம். அது இல்லாமல் நம்ம ஸ்டே எடுத்ததுலேயும் ஒரு பையன் இருந்தாப்புல. அவருக்கும் நம்ம ஏஜ் தாங்க ஆகுது. ஸோ அவர்கிட்ட பேசி எடுத்து நல்லா கம்யூனி ஆகிட்டாருங்க. நல்லா க்ளோஸ் கம்யூனி ஆகிட்டாரு. ஸோ இனிமேல் நாங்களாக தான் சொன்னோம் அவர்கிட்ட கன்னியாகுமரி கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க ப்ரோ சொல்லி நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். அவர் கண்டிப்பாக வந்தால் கான்டெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ஜெல் ஆகிட்டாருங்க பேசி. அது இல்லாமல் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வேறாங்க வளர்க்குறாங்க. அதுவும் பங்கமாக இருக்குங்க. இத்தனை ஒரு வயசு தான் ஆகுது. அதுவும் அதை பார்த்தீங்கன்னா என்ன சுடியாக இருந்து நினைக்கிங்க. வேறு லெவலில் இருந்துங்க. அந்த கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. அதை கட்டி போட்டிருக்காங்க. அதை நான் வாக்கிங் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா அது என்ன இழுத்துட்டு போகுதுங்க வாக்கிங்கு. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு கதை. நம்ம 2000 கிலோமீட்டர் ஜேர்னி ஆனது இப்போ 1000 கிலோமீட்டர் தாண்டிடுங்க. 1335 கிலோமீட்டர் அப்போ அடிச்சிடுவான்பா. நம்ம கொடைக்கானல் போயிட்டு அடுத்த நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ஆயிரம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி ரீச் ஆகும்போது. ஸோ நம்ம நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்பி போட்டாங்க டீ ஷாப்புக்கு. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகிட்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம 100 சில்லற அதாவது 120 மேலே கிலோமீட்டர் வந்துட்டோம் நண்பா அங்கேருந்து. இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸு 130 தாங்க இருக்குது கொடைக்கானலுக்கு. நண்பா நம்ம ஸ்டாப்பி போட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா என்னது க்ளோஸ் வேண்டாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நம்ம வண்டியை ஓட்டுற நம்ம மயிலோக்கத்தை அவர் நம்ம தான் ஓட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வஸ்கோர்ன வண்டிங்க. இது ஓட்ட ஒரு கழுத்து வலிக்குதாங்க. இதுக்கே இப்படியான்னு கேட்டேங்க. சரி நம்ம அந்த வண்டி ஓட்ட போகிறோம். எத்தனை சிசின்னு பார்த்தீங்கன்னா 250 சிசி நண்பா. இன்னும் ஒரு பிடிச்சிருந்தேதான். தவளை தன் வாயால் கெடு மாதிரி பயவலை கெட்டு நம்மள வந்துட்டாப்புல. பார்த்தா பிடிச்சிட வேண்டியதாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ரதம் பேக்கில் வருது பாருங்க நண்பா. ஜம்முன்னு இருக்கா இருக்கணும் இல்ல வாட்டர் ஆள் யாரு தங்கம் இல்ல. ஸோ நம்ம 1000 தான் நம்ம ரதம் அங்கே இருக்கும்போது என்னங்க. ஓகே நண்பா. ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொடைக்கானலுக்கு 132 கிலோமீட்டர் இருக்கு நண்பா. அப்போ மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டர் நம்மகிட்ட இல்லைங்க. இப்போ அதான் பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு. இதில் மொபைல் ஹோல்டர் மாட்டாமல் வந்திருக்கான். சூப்ப சரி வந்த அர்ஜென்டாக மாட்டாமல் வந்துருக்காப்புல. மிரர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. என்ன அடியில் இருக்கு பாருங்க. அடியில் இப்படி குனிஞ்சு போகணும்பா. யாராவது வராங்களா வரலையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரதம் பேக்கில் வருதுங்க. மிரரில் ஜம்முன்னு தெரியுது. பக்காவாக இருக்குன்பா. ஒரு 130 கிலோமீட்டர் 132 சம்திங் கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து கொடைக்கானலுக்கு. மணி பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகிட்டுங்க. இன்னும் அங்கே போய் எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 o'clock 7 o'clock கிட்ட ஆயிருங்க. அதனால நண்பா அவனுக்கு கழுத்து வலிக்குன்ட்டாப்ல. நம்ம நண்பருக்கு கழுத்து வலிக்குதாங்க. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தாங்க ஓட்டிட்டு வந்துருப்போம் அங்கேருந்து. ஸோ ஏன்னா அவர் கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லைங்க. இந்த ரைடு கிளைமேட் ஒத்துக்கலை.
திடீர்னு காலத்தனமாக நம்ம அந்த இப்படி லாஸ்ட்டாக நம்ம கொல்லிகில்ஸ் வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ரொம்ப ஹீட்டாக இருந்துங்க. அப்படியே வந்துட்டு இருந்தோம். திடீர்னு கொல்லிகில்ஸ் ஏறினதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங் ஆகிட்டு. ஸோ அதனால் கிளைமேட்டு விட்டு மாறி மாறி விட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிளியராகவே செட் ஆகலை. அதனால தாங்க இப்போ என்னாச்சுன்னா அவர் கழுத்து வலிக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 100 கிலோமீட்டர் இருந்த வண்டியை ஓட்டுங்க அப்படின்ட்டாரு. அவன் பேக்கில் வந்துட்டு இருக்கிறான்பா. நமக்கு ரூட்டும் தெரியாது, அவர் தான் ஃப்ரெண்டில் போகணும். ஏன்னா ஹோல்டரும் கிடையாது பார்த்தீங்களா. ஸோ அவர் தாங்க வேலை போகணும். வண்டி ஓட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஹஸ்கவர்னா இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னா பிராண்டில் விட்பில்லுங்கிற ஒரு மாடலுங்க. ஹஸ்கவரான ஒரு பிராண்டு உண்டான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு கேடிஎம்முக்குள்ள சப் பிராண்டு தான். இது கேடிஎம் ஷோரூம்லேயுமே இந்த வண்டி கிடைக்குங்க. நீ கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஹஸ்கவர்னா பைக்குன்னு கேட்டாலும் சரி தான், விட்பில்லியன்னு கேட்டாலும் சரி தான். இதில் 2 மாடல் உண்டு. இது விட்பில்லியனு, இது ஹேண்டில் பார் இப்படி தாழ்ந்து வருங்க. இதில் டூரர் வண்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா ஸ்வாட் பில்லியன் அப்படிமாங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் யாவில் இருக்குது பார்த்தீங்க. அதேமாதிரி ஹேண்டில் பார் கொஞ்சம் கேடிஎம் ஹேண்டில் பார் மாதிரி வருங்க. அது கொஞ்சம் நேராக வந்து ஓட்ட மாதிரி இருக்கும். இது நமக்கு படுத்து கிடந்த ஓட்ட மாதிரி வரும். அவ்வளோதாங்க வித்தியாசம். ரெண்டுமே சிசி படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கணும்பா. நினைக்க மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஸ்பீடாக போகுங்க. கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு இந்த 250cc டக்குன்னு ஸ்பீடாக ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்க. மற்றபடி மெதுவாக போனாலும் ஈஸி தான். பட் ஸ்பீடாக ஓட்டி போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சடனாக கட்டர் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு போக்கில் போயிட்டு இருக்கும். சடனாக பிரேக் அடித்தா வெட்டி எங்கே தள்ளும். அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. சில பல காரியங்களை காணிக்குங்க. ஓட்ட போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு காருக்கு ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஒரு லாரி போகுதுங்க. என்ன லாரினே தெரிலங்க. இவ்வளோ நீளம் ரெக்க மாதிரி இருக்குங்க. ஏன் பாருங்க, இது ஏரோப்ளைனில் உள்ள ரெக்க தாங்க நினைக்கிறேன். எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய லாரி, கேப்பில் எவ்வளோ, அப்போ 1 கிலோமீட்டர் கேப்பில் கேப் இருக்குங்க. சரியான கஷ்டம் நம்ம அந்த வண்டியெலாம் ஓட்டிட்டு போகிறது. ஓ மை காட், எப்படி இருந்து பார்த்தீங்களா. 2 வண்டி வந்துச்சுங்க. நான் ஒரு வண்டி ஓட்ட கடிச்சு வந்துட்டேன். பயங்கரமாக இருக்கணும்னு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா. வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து போகணும். அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஆள் இருக்காப்புல. இந்த லாஸ்ட் எண்டில் ஃப்ரெண்டில் 2 பேர் இருக்காப்புல. டிரைவர் ஆள் இருக்காப்புல. எல்லாம் பார்த்து பார்த்தாங்க போகிறாங்க. இன்னும் பெரிய இருக்காங்க. இது ஏரோப்ளைனுக்குள்ளேயே தாங்க இருக்கும் கண்டிப்பாட்டு. இவ்வளோ பெரிய ரெக்க வேறு எதுக்கு உண்டு? வேறு அந்த ஒரு காத்தாடி கறங்கும், அதுக்கு இவ்வளோ ரெக்க உண்டான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உண்டு தான். ஆனால் இந்த ரெக்கையும் தெரிலங்க. பட் ஐ திங்க் கரெக்டாக இருந்தேன்னா ஏரோப்ளைன் ரெக்கையாக தான் இருக்கும். என்ன ரெக்கன்னு கன்ஃபார்மாக தெரிலங்க. தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக அதை பார்க்குறேன். ஸோ நண்பா, இப்போ நம்ம எக்ஸாக்டாக பக்கத்தில் ரீச் ஆகிட்டாங்க. இன்னும் கொடைக்கானலுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தான் நண்பா இருக்குது. அவ்வளோதான், அவ்வளோ இருக்குங்க. அவ்வளோதான் இருக்குங்களா, அவ்வளோ இருக்கு நண்பா. மணி பார்த்தீங்க எப்படியும் 5 o'clock மேலே ஆகிருக்குங்க. போக இருட்டிடும். அவ்வளோதான் நண்பா கதையே. ஸோ இன்னும் இன்னும் 80 கிலோமீட்டர் தாண்டி அங்கே மலை ஏறி அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஓரளவு தாண்டிடும் நண்பா. அன்டைம்லாம் ஆகாதுங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணி ஈவினிங் போல் ஆகும். போகிறோம் அந்த ரூமில் ஸ்டே பண்ண மாதிரி தான் நம்ம இருக்கும் நண்பா. இப்போ நிலவரம் பார்த்தீங்கன்னா கலவரம் ஆகிட்டுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டீ ஸ்பாட்டில் தாங்க இருக்கும். கரெக்டாக டீ கடை இருக்குங்க. அந்த அதாவது கொடைக்கானல் யாருக்குன்னா ஒரு போர்டு தெரியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பட் அந்த ஆர்ச்சி இருக்குங்க, போர்டு போட்டுருங்க. இன்னும் 52 கிலோமீட்டர் தான் நம்ம கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்குங்க. கோடை டீ காஃபி ஷாப்னு இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் நண்பா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மணி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:45 ஆகுதுங்க. இன்னும் இங்கேருந்து நம்ம ரதங்கள்லாம் நாங்கள் நிற்கிது. இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே மேலே ஏறி அங்கே போய் சேரக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி இருட்டிடுங்க, குத்துருட்டு ஆயிரும். ஸோ அதான் நண்பா இவ்வளோ தூரம் பறந்து எடுத்து வந்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் மணி நேரத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். டைம் தரலங்க. நான் பட் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கோம். ஸோ இனிமேல் மேலே போயிட்டு அந்த ரூம் எடுத்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர், அதாவது நாளைக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டுருக்கோங்க. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 9:15 ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் இது லைட்டு பார்த்தலாம் ரூட்லாம் தெரியுதான்னு தெரிலங்க. அவங்களே ஏதோ ஒரு இது ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கோம். லைட் அடிச்சு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் மலை ஏறணுங்க. இப்போ 52 கிலோமீட்டரில் 12 கிலோமீட்டர் கிட்ட மேலே ஏறிட்டோங்க. 40 கிலோமீட்டர் மேலே ஏறணும். நைட்டு தாங்க ஏறிட்டு இருக்கோம். நல்லா விட்டுட்டுங்க. மணி 9:15 மேலே ஆகிட்டு. ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் என்ன டைம் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீ கடையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோங்க. ஸோ அதனால் டைம் ஆகிட்டு. ஸோ ஏன்னா நாங்கள் மிஷின் மாதிரி அந்த வேலையே இருக்கோமா. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தா புசுக்குன்னு இருட்டாயிட்டு.
இப்போ என்னென்னா வீடியோவில் எப்படி தெரியும் தெரிலங்க, ரொம்ப குத்துட்டாக தானே இருக்குது. லைட் ஓட்டெல்லாம் ரொம்ப கஷ்டம் நண்பா. லைட்டு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிங்க? சாம்பிள் பார்க்குறீங்களா? ஐயோ டேனிங் கழிட்டுங்க, சாம்பிள் காணிக்கிறேன் என்ன போயில பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பேக்கில் பசங்க வராங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். அணைச்சா ஒன்றுமே தெரியாதுங்க. நைட்டு வர ஆள் மட்டும் லைட்டாக பல்ப், அதாவது வண்டியில் கார்லேயே பைக்கில் இந்த ரூட்டில் நைட்டு வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு லைட்டு மட்டும் ஏதோ ஃபால்ட் ஆச்சுன்னு வைங்க, அவ்வளோதாங்க கதை. வெறும் செல்லில் இருக்க டார்ச்சில் வச்சு அடிச்சுட்டு தாங்க போகணும். அது தூரம் போக முடியாது நண்பா. ட்ரெயின் மழை பெஞ்சிட்டு இருக்கு நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா தொழில் புறமடையில் வேறு அடிக்குங்க. ரைடு ஜாக் போட்டுறாலும் நமக்கு தெரியல, பட் நல்லா அடிக்கும். ஸோ மழையும் அடிக்குதுங்க. ரெயின் கவர் போட்டால் தாங்க நண்பா கதை நடக்கும். இல்லைன்னா போகும்போது கவுந்து ஏற்கனவே மேலே போகும்போது ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிட்டு இன்னும் மேலே போனீங்கன்னா இன்னும் கதை முடிஞ்சிருவோம் நண்பா. ஸோ ஏதாவது சைடில் ஒரு நல்ல ஸ்பாட் ஒன்று சைடில் ஒதுக்கி சடார்னு ரெயின் கவர் எடுக்கணும். அது பேக்குக்குள்ளே வேறு இருக்குங்க. அதை பிரித்து எடுத்து கெட்டா ஊற்று, ஓஹோ அந்த மாதிரி தாங்க கதை. இதுதாங்க ரைடே, இப்படி தாங்க இருக்கும். ஓகே போட்டுற வேண்டியதான், போட்டு போக வேண்டியதான்பா. இன்னும் வீடியோவில் எப்படி தெரியும் தெரில, பட் இனிமேல் மேலே ஏறிக்கிறோம். இன்னும் ஒரு 40-30 சில்லற கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இன்னும் மேலே ஏறிட்டு இன்னும் ரூம் எடுத்தா, ஆல்ரெடி ரூம் எடுத்துட்டோம். நம்ம ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணி பேசி ஆல்ரெடி ரூம் எடுத்துட்டோம். ஸோ நேராக அங்கே போனோன்னா செக்இன் ஆகிட வேண்டியதான். செக்இன் ஆகிட்டு எந்த ரூம் எடுத்தங்கிறத டீட்டெயிலாக அடுத்து நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. நாளைக்கு இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தாங்க. நாளைக்கு இறங்கி ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி பார்க்க வேண்டியதான். ஸோ அந்த வீடியோவும் பார்ட் 2ல் வரும் நண்பா. கோடை பார்ட் 2 அப்படிங்கிற கான்செப்டில் வரும். அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லை நண்பா, நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இதேமாதிரி வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள். கேட்கறதுனாலே ஒரு ஃபன் அப்படி இருக்குங்க நண்பா. அப்படியே ஆளே இல்லைங்க, லைட்டு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாங்க கதை. என்னான்னு கேட்பாருங்க கூட ஆள் இல்லைங்க. அப்படியே போக வேண்டிய அனுபவம். லைட் அணைக்க பாருங்க. எப்படி இருந்து பாருங்க, இந்த கூட செகண்ட் பாருங்க நண்பா, எப்படி இருந்து பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. ரோட்டில் எப்படி பனிமூட்டமாக போகுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பூலோகம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது பூலோகம்னா நம்ம கார்டெலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல அந்த பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா காலுக்கிட்டெல்லாம் ஒரு மாதிரி ஸ்னோவாக பனியாக அந்த மாதிரி எப்படியும் புகமூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த ரோட்டில் இருக்குது. நம்ம லைட் வச்சுட்டு பக்காவாக தெரியுது. ஆனால் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுன்னு தெரில, பட் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்க்க முடியுது நம்ம. நைட்டு வந்தீங்கன்னா பகலே மழை பெஞ்சா நல்லாயிருக்கும், பட் இப்போ மழை பெஞ்சனால தான் இதெல்லாம் வருதுங்க. அதனால் கிளியராக தெரியுது. நல்லா அடிச்சு போயிலங்க, ஏதோ நார்மலாக கொஞ்சம் அளவுக்கு துணி போடுது. ஸோ அதனால தான் அப்படி போயிட்டு இருக்கோம். நல்லா அடிச்சு பெஞ்சனா லாக் ஆயிரும் நண்பா. இதில் ஒதுக்கி விடையும் கொஞ்சம் ஃபயராக ஆச்சு, பயமாக தான் இருக்குது. சைடில் ஒரு பாயிண்டில் ஒதுக்கி விட ரெயின் கவர் போடுங்க. ரெயின் கவர் போட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். சரி நண்பா, இன்னும் நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். நம்ம நாளைக்கு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தாங்க. ரவுண்ட்ஸ் அடிச்சு கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நாளைக்கு வருங்க. ஸோ பார்ட் 2ல் தான் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கணும் நண்பா. இல்லைன்னா நான் இல்லை நண்பா. ஸோ அதனால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கணும். ஸோ நம்ம வீடியோவை உடனுக்குடன் பார்த்து ரசிச்சுக்கோங்க. சரி நண்பா, இன்னும் நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. உங்களோட விடை பெறுவது உங்கள் கேக் ரைடர். நன்றி, வணக்கம்.